அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டில் எல்லோரும் சீஸ் கேக் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சீஸ் கேக் பண்ணலான்னு சீஸ் கேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த குட்டி வந்து நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கூட வந்து நின்று எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அதையும் நானே மிக்ஸ் பண்ணுவேன்ட்டு அவள் மிக்ஸ் பண்ணா. பொம்பளை பிள்ளைன்றாலே அந்த கிச்சனுக்குள்ளே வந்து எல்லா வேலையும் பார்க்குறதுக்கு சின்ன பிள்ளைங்கள்லேயே ஆசை வந்துடுது. ப்ரௌனின்றாலே அது ஒரு ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. பிஸ்னஸும் அதே மாதிரி தான், நிறைய பிஸ்னஸ், எல்லோரும் இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பசங்களுக்கும் ப்ரௌனின்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த ப்ரௌனியில் வந்து லைட்டான கசப்பும் ஒரு இனிப்பும் இருக்கும். அதனால் எல்லா பசங்களுக்கும் அந்த ப்ரௌனி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராகி ப்ரௌனி, வீட் ப்ரௌனி, மைதா ப்ரௌனி, அப்புறமா மைதா வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போது எல்லா ஃப்ளேவர்லேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து கவுனி அரிசிலேயும் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். கவுனி அரிசிலேயும் ப்ரௌனி பண்ணுறாங்க. இந்த க்ரீம் சீஸ் எல்லாம் போட்டுட்டு அப்புறமா ஸ்டிக்கை வச்சு நம்ம டிசைன் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரௌனிங்கிறது எல்லாருமே பண்ணலாம். ஆனால் அந்த சாக்லேட் வச்சு பண்ணாமல் கோவிச்சரில் பண்ணுனா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌனி சாப்பிட்டுட்டு லூல் மால் போகலான்ட்டு லூல் மால் போனோம். அங்கே சரியான ரஷ்ஷாக இருந்துச்சு. சரியான மழை வீட்டுக்கு வந்த உடனே. அப்புறமா பசங்க எல்லோரும் சேர்ந்து மழையில் ஆட்டம் போட்டுட்டு கிடந்தாங்க மொட்டை மாடியில். ஏன்னா இங்கே வந்து சரியான மழையினால் எல்லோரும் இன்றைக்கி வீட்டில் எல்லோரும் நாங்கள் மழையில் தான் குளித்தோம். மழை தண்ணியில் குளிக்கிறது ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. எங்கள் வீட்டில் மேலே இருக்கிற தண்ணிலாம் ஒரு சைடில் விழுறதுக்காக வேண்டி ஃபுல்லாக கவர் பண்ணி ஒன் சைடில் விட்டுருக்காங்க. அங்கே இருந்து இந்த ஃபால்ஸில் தண்ணி விழுந்த மாதிரி விழுவும். அதனால் பசங்களுக்கு குளிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் செம கோல்டாக இருந்துச்சு மழை தண்ணி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.